மக்களே, இது என்னன்னா ஜெப்ரானிக்ஸோட ஜெப்ரோ அப்படிங்கிற ஒரு ஹெட்செட்டு தான். எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இதில் மைக் இருக்குது. ஓகே, 3.5 mm ஆடியோ ஜாக். ஓகே, இதுதான் 3.5 mm ஆடியோ ஜாக். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் இது வந்து மைக் இருக்குது. மைக் வந்து கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் கிட்டக்க தான் இருக்கும். இது ஓகே தான். ஆனால் வந்து சில நேரம் இன்னும் வாய்க்கிட்ட வச்சு பேசணும், ரொம்ப தெளிவாக சவுண்டு கேட்கும். சரியா? அந்த மாதிரி இது கிட்டக்க தான் வரும். பட் இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கிட்டோம், இன்னும் ரொம்ப சவுண்டு தெளிவாக கேட்கும். இது வந்து 1.2 மீட்டர் லென்த்து. இந்த கேபிள் லென்த்து. அதேமாதிரி இதை வந்து இப்படி பண்ணிட்டோம்னாலும் நம்ம ஈஸியாக அதை சிக்கலை எடுத்துடலாம். அதான் டேஞ்சல் ஃப்ரீங்கிறாங்க. அதான் சிக்கலை ஈஸியாக எடுத்துடலாமா. ஓகேவா? இதுதான் அவன் கொடுக்குற கவர். ஓகேவா? இது எவ்வளோதுக்கு எனக்கு கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக 139 ரூபாய்க்கு கிடச்சிது. இப்போ என்ன ரேட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோ 159. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானே ஏன் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் 399 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்காங்க. சரியா? இதே தான் வந்து ஆன்லைனில் அவனோட சைட்லேயும் அதான் போட்டிருக்கான். இப்போ அதேமாரி நான் ஏன் இது வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, 55,000 பேர் ரிவ்யூ போட்டிருந்தாங்க அமேசானில். ஓகேவா? ஆனால் கிட்டத்தட்ட 3.5 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. 55,000 பேர் அப்போ நல்ல விஷயம் தானே. அவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் 3.5நாலும் பரவாயில்ல. 55,000 பேர் இல்லை, அதிகம்ல. அப்போ ஓகே. என்னோடய டார்கெட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சும்மா எனக்கு வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து ஹெட்செட் இல்லை. அதுக்காக தான். ஓகேவா? அதேமாதிரி இதை பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போயுமே இந்த ஒயர்டு ஹெட்செட்டில் என்ன பிரச்சனைனா, நம்ம எங்கேயாச்சும் உட்கார இடம், படுக்கிற இடத்துலலாம் அதை வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம தெரியாமல் மிதிச்சிருவோம், அது மேலே உடஞ்சிரு. அந்த மாதிரி எனக்கு நிறையா உடஞ்சிருக்கு. அதனால தான் நான் அதை அவாய்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் வந்து வேறு வழி இல்லை. மீட்டிங்காக முக்கியமாக இது தேவைப்படுது. அதேமாரி இதை கொஞ்சம் மைக்கை வந்து வாய்க்கிட்ட வச்சு பேசினா ரொம்ப தெளிவாக இருக்கும். நான் உங்களுக்கு வேணால் ஒரு சாம்பிள் நான் கடைசியாக போடுறேன். இது வந்து ஆக்சுவலாக என்ன கேட்டால் இந்த காசுக்கு ஒர்த்து. 139 ரூபாய்க்கு இது ஒர்த்து. எல்லா ரிவ்யூவும் பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன். மற்றதுக்கு இது பெட்டராக இருக்குது. நம்ம அதேமாதிரி ஆன்லைனில் எனக்கு எந்த வித எக்ஸ்ட்ரா காஸ்ட் இல்லாமலே கிடச்சி, டெலிவரி சார்ஜ் இல்லாமலே கிடச்சனால கம்மியாக இருந்தது. இப்போ வந்து எவ்வளோது 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான். இதில் கலரை வச்சு கூட உங்களுக்கு காசு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதையும் நீங்கள் செக் பண்ணிங்க. சரியா? எனக்கு தெரிஞ்சு இது ஓகே, நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா நான் வந்து மைக்கை வந்து வாய்க்கிட்ட வைக்காமல் பேசுகிறேன். அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரியா? இப்போ கிட்ட வச்சு பேசுகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ சவுண்ட் நல்லா தெளிவாக கேட்குதா? அதே வாய்ஸ்லாம் நான் பேசுகிறேன். இப்போ முன்னாடி விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். அதுதாங்க. இந்த மாடல் பேர் வந்து இங்கே பாருங்கள், ஜெப்ரோவா. அதுதான். என்ன பிடிச்சிருந்தா வாங்கிங்க அந்த மாதிரி. அதேமாரி இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இந்த என்வரான்மெண்ட்டு சவுண்டு, அந்த வெளில உள்ள சவுண்ட்லாம் அந்த அளவுக்கு கேட்காது. நல்லா என்ன சொல்கிறது, அது இல்லாமல் நம்ம பேசுகிறது தான் தெளிவாக கேட்கும். இப்போ நான் கூட அந்த ரெக்கார்டிங் இது மூலியமாக தான் பண்ணுறேன். இதில் எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா? இதுவே நான் ஆரம்பத்தில் ஒரு 2.5 நிமிஷம் கிட்டத்தட்ட ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வெளியில் கார் போகிறது, இந்த ஹாரன் சவுண்டு, இதெல்லாம் சவுண்டு கேட்கும். ஓகேவா? அந்த சவுண்ட் லைட்டாக தெரியும் உங்களுக்கு. 2க்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். அதுதாங்க இதில் உள்ள இது ஒரு நல்லாயிருக்கு. இந்த என்வரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. அதுதாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த பேஸ் உண்மையிலேயே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. படம் பார்க்குறதுக்கு, இந்த வேறு என்ன ஆடியோ கேட்குறதுக்கு, பாட்டு கேட்குறது எல்லாத்துக்குமே சூப்பர். ஆனால் ஒர்த்து. அதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மைக்கெலாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதெல்லாம் சூப்பர். அதுக்கு வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த காசுக்கு இது ஒர்த்துங்க. அந்த மாதிரிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.